மணமக்கள் இப்படித்தான் இருக்கணும். பச்சை கொடி காட்டுவாரா சிம்பு? சிம்பு இந்த பெயரை கேட்டாலே அனைவருக்கும் சட்டென்று நினைவில் வருவது அவரின் திறமைதான். கமலுக்கு அடுத்த சினிமாவை கரைத்து குடித்தவர் என்று இவரை குறிப்பிட்டால் அது மிகையாகாது. இவர் எந்த படத்தில் அறிமுகமானார் என்று யாரையாவது கேட்டால் விழிப்புதுங்கி நிற்பார்கள். ஆம், இவர்தான் குழந்தையாக இருக்கும் போதே நடிக்க வந்து விட்டாரே. உறவை காத்த கிளி, மைதிலி என்னை காதலி, ஒரு தாயின் சபதம், என் தங்கை கல்யாணி என்று இப்படி பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது. அதிலும் அவர் தந்தை TR இயக்கிய சம்சார சங்கீதம் என்ற படத்தில் ஐ எம் அ லிட்டில் ஸ்டார், அவை நான் சூப்பர் ஸ்டார் என்று பாட்டு பாடி அவரின் ஆசையை அப்போதே வெளிப்படுத்தி இருப்பார். இப்படி சுட்டி பையனாக கலக்கி கொண்டிருந்த சிம்பு காதல் அழிவதில்லை படம் மூலம்தான் ஹீரோவாக அறிமுகமானார். படம் கொஞ்சம் சுமாராகத்தான் போனது என்றாலும் பாடல்களும் அதற்கு அவர் போட்ட ஆட்டமும் ரசிகர்களை வெகுவாக கவர்ந்தது. அதனால் முன்னணி நடிகர் என்ற இடத்தை பிடிக்க அவருக்கு நீண்ட காலம் ஆகவில்லை. இப்போது ஏற்பட்டுள்ள சூப்பர் ஸ்டார் பஞ்சாயத்திற்கு பிள்ளையார் சொல்லி போட்டவர் சிம்புதான் என்று கூட கூறலாம். சொல்லப்போனால் இன்று விஜய் இருக்க வேண்டிய இடத்தில் சிம்புதான் இருந்திருக்க வேண்டும் என்று கூட சிலர் கூறுவார்கள். தொடர்ந்து தம், அலை, கோவில் என்ற படங்களில் நடித்திருந்தாலும் சிம்புவுக்குள் இருக்கும் இயக்குனரை மன்மதன் என்ற படம் மூலம் ரசிகர்கள் கண்டு வியந்தனர். பின்ன என்னங்க, TR பிள்ளை என்றால் சும்மாவா என்ன என்றும் ஒரு தரப்பினர் பெருமை பேசினர். வல்லவன் படத்திற்கு வைக்கப்பட்ட பேனரால் சர்ச்சையில் அப்போது சிக்கினார். பிறகு நயன்தாராவுடன் காதல் ஏற்பட்டு இருவரும் பிரிந்தனர். அதுவரையில் உச்சத்திலிருந்து சிம்புவின் மார்க்கெட் காதல் விவகாரத்தால் சரிய தொடங்கியது. அதோடு விட்டாரா, மீண்டும் ஹன்சிகாவுடன் காதல் வயப்பட்டார். அவரை திருமணம் செய்து கொள்வார் என்று நினைத்த ரசிகர்களுக்கு பிரேக்கப் என்று சொல்லி அதற்கும் எண்டு கார்டு போட்டுவிட்டார். இதற்கிடையில் அவரின் தந்தை TR பல தருணங்களில் என்னுடைய பையனுக்கு நல்ல பெண் வேண்டும் என்று வெளிப்படையாகவே தெரிவித்தார். சிம்புவின் தம்பி மற்றும் தங்கைக்கு திருமணமாகிவிட்ட நிலையில் இவர் மட்டும் இன்னும் முரட்டு சிங்கிளாகவே இருப்பது ரசிகர்களுக்கு வருத்தத்தை கொடுத்து வருகிறது. இந்நிலையில் திருமண விழா ஒன்றில் கலந்து கொண்ட சிம்பு சூப்பர் அட்வைஸ் சொல்லி மணமக்களை குஷிப்படுத்தியுள்ளார். திருமணமான பிறகு ஆண்கள் பெண்களை அவர்களது தந்தையை எப்படி பார்த்து கொள்வாரோ அதே போல் பார்த்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி பெண்களும் தங்களின் தந்தையை பார்த்து கொள்வது போல தன் துணையை பார்த்து கொள்ள வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். தொடர் தோல்விகளில் இருந்து எப்படி மாநாடு என்ற படத்தின் மூலம் கம்பேக் கொடுத்தாரோ அதே போல சொந்த வாழ்க்கையிலும் திருமணம் செய்து கொண்டு மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று அவரது குடும்பத்தினர் போலவே ரசிகர்களும் ஆசைப்படுகின்றனர். சிம்பு சொல்வது போல் தந்தையை பார்த்து கொள்வது போல தன் துணையை பார்த்து கொள்ளும் ஒருவர் விண்ணை தாண்டி சிம்புவை கரம் பிடிக்க நாமும் வாழ்த்துவோம்.